மராத்தி மொழியெல்லாம் நம்மளுக்கு தெரியலையே, நம்மளுக்கு இந்த ஜென்மத்துல கொடுத்து வைக்கல போல இருக்கு. இந்த நாமதேவர் பஜன், அப்புறம் இந்த சோக்காமேளர் பஜன் எல்லாம் இவர் பாலாஜி பாகவதர் வாய் வழி சொல்லி அதை கேட்டு கேட்டுதான் ரிப்பீட் பண்ண வேண்டியதா இருக்கு. யாராவது ஒரு குரு மூலியமா இதெல்லாம் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த நாமாச்சா பசார்லாம் எவ்வளவு இனிமையா இருக்கு. கல்கண்டு சாப்பிட்டா கொஞ்ச நேரம் இனிக்கிறது வாயி, அதுக்கப்புறம் திருப்பி பழையபடி ஆயிடுறது. ஒரு பாயசம் குடிச்சா கொஞ்ச நேரம் இனிக்கிறது, அப்புறம் பழையபடி ஆயிடுறது. ஒரு சினிமாவுக்கு போனா கொஞ்ச நேரம் கழிப்பு கிடைக்கிறது, அதுக்கப்புறம் பழையபடி வாழ்க்கை வந்துடுறது, ரெகுலர் ஒர்க் வந்துடுறது. எப்ப பார்த்தாலும் ஆனந்தத்திலேயே இருக்கணும், எப்ப பார்த்தாலும் மனசு அமைதியாவே இருக்கணும் அப்படின்னா அது என்ன மருந்து அப்படின்னா அதுக்கு அபங்கத்தை தவிர அந்த பகவான் பேர்ல இந்த பக்தர்கள்லாம் பாடிய பாடல்களை தவிர வேற என்ன மருந்து இருக்குன்னு தெரியல. அதை பத்தி நினைச்சுட்டே இருந்து இப்ப இங்கேயும் எங்களுக்கு எல்லாம் ஒரு குரு கிடைச்சிட்டா. அவகிட்ட நான் சொன்னேன், அம்மா நீங்க சின்ன பொண்ணுதான், 1991 தான் அவ பிறந்திருக்கா, சாய் ரஞ்சனின்னு. அவ அந்த நாமதேவ கீர்த்தனகரி பாட்டை சொல்லி கொடுத்த அன்னைக்கே நான் அவகிட்ட சொன்னேன், அம்மா ரொம்ப நன்றிமா, நீங்க தையை கூர்ந்து இந்த பாட்டை எனக்கு அனுகிரகம் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றி, நான் உங்களை ரொம்ப சேவிச்சுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அந்த மாதிரி இந்த பாயோஜி மேரேன்னு ஒரு மீராபாய் பஜன் சொல்லி கொடுத்தா. இப்போ நாமாச்சா பசார் சொல்லி கொடுத்துட்டா. அவ்வளோ ஆனந்தமா இருந்தது. அவகிட்ட நான் ரொம்ப திருப்பி திருப்பி நன்றி சொல்லிட்டே இருந்தேன், மா ரொம்ப நன்றிமா, இந்த நாமாச்சா பசார் நான் இந்த பிறவியில கத்துப்பேன், இந்த பிறவியிலேயே இது தெரிஞ்சுப்பேன்னு நான் நினைக்கல. ஏன்னா அந்த பாட்டுல பன்றி கஷேத்திரம், பன்றிபுரம் சொல்றேளே என்ன கிடைக்கும் அப்படின்னா, பன்றிபுரத்துல ஒரு பெரிய பசார் இருக்குப்பா. என்ன பசார் இருக்கு? நாமாச்சா பசார் இருக்கு. நாமாச்சா பசார்னா என்ன? அங்க ஒரே ஒரு டிரான்சாக்சன் தான். நாமத்தை கொடுப்போம், நாமச்ச கேத்தி நாமச்ச தேத்தி. நம்ம நாமத்தை கொடுப்போம், ராமகிருஷ்ண ஹரி அப்படின்னு சொல்லுவோம். அங்க இருக்கிறவா திருப்பி நம்ம கிட்ட வாசுதேவ ஹரி இல்லைன்னா பாண்டுரங்க ஹரி அப்படின்னு சொல்லுவா. இது சொன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? என் பையன் இப்ப 12th படிச்சுட்டு இருக்கான், 12th முடிச்சவனே அவனுக்கு இன்ஜினியரிங் சீட்டு. என் மூத்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு இருக்கா, அவளுக்கு நல்ல வரனா பார்த்துட்டு இருக்கேன். அப்புறமா என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் வயசா இருக்கு, கொஞ்சம் உடம்பெல்லாம் முடியல, அந்த உடம்பெல்லாம் சரியா போகணும். இதெல்லாம் சரியா போகுமா? இதெல்லாமும் சரியா போகும், இதுக்கு மேலேயும் சரியா போகும். கோட்டிக்குள்ளே உத்தார், அதாவது உனக்கு முன்னாடி வந்த கோட்டி குலம், உனக்கு அடுத்து வந்த கோட்டி குலமும் விட்டல அப்படின்னு ஒரு நாமத்தை சொன்ன உடனேவே பாண்டுரங்கனுக்கு வைகுந்தத்துல கையெழுத்து போட்டுட்டு தான் வரான் ஃபைல்ல. அத்தனை பேருக்கும் வைகுந்தம் சாங்ஷன்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராமகிருஷ்ண ஹரி நாமத்தை சொன்னாலே அவ்வளோ தூரம் பண்றான். அது இந்த பிறவியிலையும் கிடைக்கிறது நல்லது. நம்மளுக்கு முன்னாடி செஞ்ச பாவங்கள் எல்லாமும் அது அறுக்கிறது. இதுக்கு அடுத்து நம்மளுக்கு பிறவியே தராம பண்றது. நமக்கு மட்டும் இல்ல, நம்மளோட சந்ததிக்கே பண்றது. அதாவது நம்ம சந்ததின்னா நம்மளுக்கு தெரிஞ்சவா தெரியாதவா, நம்ம கூட பழகினவா, நம்ம கூட ஒரு தடவை பேசினவாளுக்கெல்லாம் கூட அது உய்வை கொடுக்கறது. அவ்வளோ பெரிய பசார் அது. நாமாச்சா பசார் பண்டரி, நாமாச்சா பசார், நாமாச்சா பசார் பண்டரி, நாமாச்சா பசார், ஹரிநாமா பிரபு நாமா விட்டல, நாமாச்சா பசார் பண்டரி, நாமாச்சா பசார், நாமாச்சா பசார் பண்டரி, நாமாச்சா பசார். அப்படி என்னப்பா ஸ்பெஷல் பண்டரிபுரத்துல? தாயி தாயி சந்தமிழாயி, தாயி தாயி சந்தமிழாயி, கருத்தி ஜே ஜேகார், கருத்தி ஜே ஜேகார், பண்டரி நாமாச்சா பசார், பண்டரி நாமாச்சா பசார், நாமாச்சா பசார் பண்டரி நாமாச்சா பசார், தாயி தாயி சந்தமிழாயி. டக்கு டக்குன்னு பாக்குற இடத்துல எல்லாம் சந்துகள் வந்துட்டே இருக்கலாம். அதாவது வாரக்கறி சம்பிரதாயத்துல வாரக்கறியில போய் பார்ட்டிசிபேட் பண்றாளே, அந்த மாதிரி பன்றிப்பூர்ல பாக்குறவாள்லாம் சந்துகள். பாண்டி பசார்ல எப்படி பூக்கடைக்குள்ள நுழைஞ்சேன்னா, பாண்டி பசார் அந்த பிளவர் மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னா பாக்குற கடையெல்லாம் பூக்கடையா இருக்கும். ரங்கநாதன் திரு காய்கறி மார்க்கெட்டுக்குள்ள நுழைஞ்சேன்னா எப்படி பாக்குற கடையெல்லாம் காய்கறி மார்க்கெட்டா இருக்கோ, எப்படி சரவணா ஸ்டோர்ஸோ போத்தீஸோ சென்னை சில்க்ஸோ போனேன்னா பாக்குற இடம்லாம் புது புடவையாவும் புது ஜவுளியாவும் புது ட்ரெஸ்ஸாவும், எப்படி ஒரு ஹோட்டல் நிறைய இருக்கக்கூடிய தெருக்குள்ள நுழைஞ்சேன்னா எல்லா இடத்துலயும் ஹோட்டலாவும், பாண்டி பசார்ல நுழைஞ்சேன்னா எல்லா இடத்துலயும் நகைக்கடையாவும் இருக்கோ, அந்த மாதிரி பண்டரிபுரத்துக்கு போனா பாக்குற வாழலாம் சந்துதான். பண்டரிபுரத்துக்கு இப்பதான் புதுசா போறேன்.
ஏதா இங்க சத்து இருந்தா சொல்லுங்கோட அப்படின்னா, கண்ணை திறந்து பாரு, எல்லாமே சத்து தான், எல்லாருமே சத்து தான். இவாளோட தாத்தா, முப்பாட்டனார் எல்லாருமே வந்து பஜனை பண்ணியிருக்கா. எல்லாருமே பாண்டுரங்கனுக்கு வந்து மம்மு ஊட்டியிருக்கா. பாண்டுரங்கன் இவாளோட முப்பாட்டனார்களா மம்மு ஊட்டியிருக்கான். பாண்டுரங்கன் இவாளோடெல்லாம் விளையாடி இருக்கான். பாண்டுரங்கன் இங்க சந்திரபாகா வாழவட்டி கரையில இவாளோடெல்லாம் ஆடி பாடி இருக்கான். எல்லாருமே சந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஆஷாடி கார்த்திக யாத்ரா பரதி, ஆஷாடி கார்த்திக யாத்ரா பரதி. ஆஷாடி கார்த்திகைக்கு யாத்ரா பரதி, யாத்திரை போறாளாம். யாரு சர்தார்? சர்தார் கோன்ஹே, இந்த கூட்டத்தோட சர்தார் யார்? விட்டலஹா சர்தார், விட்டலஹா சர்தார், पंढरी नामाचा बाजार, पंढरी नामाचा बाजार, नामाचा बाजार, पंढरी नामाचा बाजार. राम कृष्ण हरि वासुदेव हरि, राम कृष्ण हरि पांडुरंग हरि, राम कृष्ण हरि वासुदेव हरि, नामाचा बाजार, पंढरी नामाचा बाजार. அதாவது இந்த இவ்வளவு பெரிய வார்கரி போறதே, அங்க பன்றிபுரம் வரைக்கும் போறதே யாருப்பா சர்தார்? டர்பன் கட்டிட்டு யாரா இதை லீட் பண்றா? யாரா லீட் பண்றா? அந்த 14 லோகங்களையும் யார் படைச்சானோ, யார் காத்தானோ, யார் வந்து ஆதிக்கெல்லாம் ஆதியாகிய அந்த அனாதியான அந்த சுவாமியும், யார் பரமேஸ்வரனாவும் அம்பாளாவும் சிவனாவும் முருகனாவும் கார்த்திகேயனாயும் பல கடவுளாவும் இருக்கானோ, அந்த பாண்டுரங்கன் தான் சர்தார். இதுக்கு அவன் தான் இதை லீட் பண்ணிட்டு போறான். அவனோட பஜனை அவனே பாடி, அவனோட ஹரிநாமத்தை அவனே பாடி, அவனோட நாமத்துல அவனே ஹரி ஹரி. எப்படி கிருஷ்ண சைத்தன்ய பிரபு இந்த பூலோகத்துக்கு வந்து தன்னோட நாமத்தை தானே சொல்லி மக்னமாறாரோ, அந்த மாதிரி இந்த கூட்டத்தை அழிச்சுட்டு ஆடி பாடிட்டு போறானா. அப்பேற்பட்ட பிரமாதமான அந்த பூலோக வைகுண்டமான அந்த பன்றிப்பூர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு நாமாச்சா பஜார். என்ன கிடைக்கும்? புரந்தரதாசர் சொல்ற, என்ன கிடைக்காது? எல்லாமே கிடைக்கும். யார் சொல்றான்னு பாக்குறியா? சுகநிதி புரந்தர, இந்த சுகநிதியான புரந்தரன் சொல்ற. எங்கப்பா நீங்க சுகநிதியா இருக்கீங்க? நீங்க வந்து நவகோடி நாராயணனா இருந்தீங்களே, அதுக்கப்புறமா நீங்க வந்து நடுத்தருக்கு வந்துட்டீங்களே அப்படின்னா, ஆமாம்பா நீ சொல்றது கரெக்ட் தான். இந்த லௌகீகத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா செல்வத்தையும் நான் இழந்துட்டேன். ஆனா அந்த சுவாமி என்கிட்ட வந்துட்டானே, அஷ்டைஸ்வரியமாகிய எல்லா ஐஸ்வரங்களும் யார் காலடியில இருக்கோ அந்த மகாலட்சுமி ஸ்ரீமன் மந்தகடாட்ச லப்த விபவ பிரம்மேது கங்காதரான்னு தன்னோட ஒரு மந்தமான பார்வையில பார்த்தா கூட யாரோட பார்வை படுறதால அஷ்டைஸ்வரியம் நம்மளுக்கு கிடைக்கிறதோ அவளே அவனோட பாதத்துல தானே இருக்கா. அந்த மகாவிஷ்ணுவோட பாதத்துல தானே இருக்கா. அப்பேற்பட்ட சுவாமி எனக்கு கிடைச்சிட்ட, இதோட வேற என்ன வேணும் அப்படின்னு ராம மந்திர ஜபிசு மனுஜா, ராம மந்திர ஜபிசு ஆ மந்திர கீ மந்திர மெச்சினி கெடபேடா. எவ்வளோ மந்திரங்கள் இருக்கு, எவ்வளவு ரூபங்கள் இருக்கு, அதுக்கெல்லாம் எவ்வளவு அங்கன்யாசம் கரண்யாசம்லாம் பண்ணிட்டு சங்கல்பம்லாம் பண்ணிட்டு பண்ண வேண்டியது இருக்கு. நீ பண்ணு, நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ராமநாமம் இருக்கும்போது அதெல்லாம் வேண்டாமே. எந்த ஒரு நாமத்துல எப்ப பார்த்தாலும் சர்வ காலமும் பரமேஸ்வரனே மக்னமாய் இருக்காரோ, எப்படி பரமேஸ்வரனும் பார்வதியுமே எந்த நாமத்தை ரணிக்கிறாளோ, அந்த ஒரு ராமநாமத்தை சொன்னா போருமே, எல்லாமே உன்கிட்ட வந்துருமே அப்படின்ற மாதிரி இந்த நாமாச்சா பஜார் வந்து நீங்க ஒரு தடவை போட்டு அப்படியே கண்ணை மூடி கேட்டேன்னா அவ்வளோ சூப்பரா இருக்கும். அவ்வளோ மேஜிக். அதாவது ஸ்டேஜ் மேல ஏறி மேஜிக் பண்றா. ஒரு கருப்பு கலர் குல்லாயை எடுத்துன்னு வரா. அந்த குல்லாக்குள்ள வந்து ஒரு ஃபெதரை போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி உள்ளேந்து எடுக்கிறா. ஒரு புறா வருது. அந்த மாதிரி ஒரு மோடி மஸ்தான் வேலை எல்லாம் காமிக்கிறா. அவ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு பின்னாடி பேக் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு நம்ம கண்ணுக்கு வந்து மேஜிக்கா தெரியுது. ஆனா இந்த மந்திரத்திலயும் நாமத்திலயும் மாயமும் இல்ல மந்திரமும் இல்ல. நம்ம என்ன கேட்டாலும் கொடுக்குறான் அந்த சுவாமி. அதாவது வந்து கல்பத்தருவா அந்த விட்டல நாமத்தை ஒரு தடவை நம்ம மனசால சொல்லி, சுவாமி எனக்கு வந்து வரமாட்டேங்கிறது பக்தி, என்னோட மனசு இவ்வளவு அழுக்கா இருக்கு, இந்த காமக்ரோத லோபாதிகள்லாம் என்னை போட்டு பாடா படுத்துறா, அவளோட சிறை, அவ வந்து என்னை சிறை பிடிச்சிருக்கா, ரொம்ப வருஷமா அந்த சிறைக்குள்ள இருக்கேன்,
என்ன வந்து விடுவீங்கோ, என்ன நீங்க தான் காப்பாத்தணும்னு அந்த விட்டல நாமத்தை சொன்னா சுவாமி வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு, அதாவது நம்மளுக்குன்னு ஒரு 1.25 கிலோ 2 கிலோல ஒரு அறிவை, ஒரு பிரெயினை கொடுத்துருக்கான். அதுல எவ்வளவு கற்பனை சக்தியோ அந்த அளவுக்கு தான் சுவாமி நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவான் அப்படின்னு நினைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும், மன்னிச்சுக்கோங்க சாரி எல்லாரும், அதோட ஒரு பெரிய முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது இல்லையா? அதாவது நம்ம நம்ம என்ன நினைக்கிறோம், நம்மளோட வாழ்க்கையே நீங்க எல்லாரும் நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா, நம்ம கற்பனை வளம், நம்மளோட எண்ணங்கள், இதை தாண்டி வந்து வேற வாழ்க்கை இல்ல. இப்படிதான் மக்களே, மனுஷால பொறுத்த வரைக்கும் சரி, தெய்வங்களை பொறுத்த வரைக்கும் சரி, தெய்வம் இப்படிதான் இருக்கும், இந்தந்த ரூபத்துல வணங்குங்கோ, அதை பத்தி தப்பு இல்ல. இந்த ரூபத்துல வந்து எனக்கு பிரேமம் இருக்கு, நான் பண்றேன்னு சொல்லும்போது அதை பத்தி தப்பு இல்ல. தெய்வம் வந்து கருணை மழை பொழிஞ்சு வருதே தவிர, அந்த தெய்வத்தை வந்து இந்த ரூபத்துக்குள்ளதான் தெய்வம், இதை தாண்டி தெய்வம் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்ம யாரு இல்லையா? அதாவது ஜெகத்குரு பரமாச்சாரியா நம்ம மகாபிரிவா வந்து அந்த ஒரு ரூபத்தை எடுத்து நம்மளுக்கெல்லாம் வந்து இவ்வளவு வருஷம் சன்னியாசாசிரமத்துல இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு போயிருக்கா. ஆனா அவரோட அந்த சக்திய அந்த ஒரு 5.5 அடி ரூபமோ 6 அடி ரூபத்துக்குள்ளேயோ நம்மளால அடக்க முடியாது இல்லையா? ஏன்னா நம்மளால கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஒரு சக்தி இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கணும்னா, ஆண்டவா உன்னை பத்தி என்னால புரிஞ்சுக்க முடியாது, அணுவளவு கூட உன்னை பத்தி புரிஞ்சுக்க முடியாது, இந்த பிரபஞ்சம் எப்படி நடக்கிறது, இந்த பிரபஞ்சத்தை ஏன் படைச்ச, இவ்வளவு ரூபங்கள் ஏன் கொடுத்த, இவ்வளவு நாமங்கள்ல நீ ஏன் இருக்க, நீயே எல்லாருக்குள்ளயும் எப்படி சர்வவியாபியா இருக்க அப்படின்றதெல்லாம் என்னால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா எனக்கு ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரியும், எனக்கு நீ இல்லாம வேற கதி இல்ல. உன்னாலதான் இந்த 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 உடம்பு இங்க வந்து இருக்கேன், நான் இந்த உடம்புக்குள்ள இருக்கேன், இவ்வளவு சௌக்கியமா இருக்கேன், வேலைக்கு சாப்பிடுறேன், வேலைக்கு போயிட்டு வரேன், என் குடும்பத்தை போஷணம் பண்றேன், என்னால முடிஞ்ச அளவுக்கு என்னை சுத்தின சமூகத்தினருக்கு நான் உதவி பண்றேன். இது எல்லாம் நான் இல்லப்பா, உன்னால என் பேங்க்ல 4 காசு இருக்கோ, இல்ல என் உடம்ப மறைச்சிக்கிறதுக்கு 4 துணிமணி என் வீட்டுல இருக்கணும், அதுக்கெல்லாம் நீ தான் காரணம். நான் வந்து உன்னை புரிஞ்சுக்க முடியும்னு நான் சொல்லல, ஏன்னா அது முடியாது. ஆனா நீ இப்ப எப்படி கருணை பண்றியோ அதே மாதிரி எனக்கு கருணை பண்ணிட்டே இரு. என்னைக்கு உனக்கு தோன்றதோ எனக்கு வந்து உன்னோட காட்சியை கொடுக்கணும்னு அன்னைக்கு கூட, ஆனா நீ தான் எனக்கு எல்லாத்தையும் பண்றேன்னு என் நினைவுல எப்பயுமே வெய்யி. முசுகுந்த சக்கரவர்த்திக்கு எப்படி அந்த குரங்கு முகத்தையே கொடுத்து நீ வந்து குரங்கா இருந்து பூஜை பண்ணி அந்த சிவலிங்கத்துக்கு வந்து வில்வத்தை போட்டதாலதான் இந்த மாதிரி வந்த, அந்த பழச நீ மறந்துடக்கூடாதுன்னு வச்சியோ, அந்த மாதிரி ஒரு வேளையும் நான் சாப்பிடும் போதும், ஒரு நிமிஷமும் ஒரு மணித்துளியும் நான் மூச்சு காத்து விடும் போதும், ஒரு வேளையும் என் உடம்புல இருந்து மலமூத்திராதிகள் வெளியேறினாலும் பரவாயில்ல, போஷாக்கான ஆகாரம் உள்ள போனாலும் பரவாயில்ல, நான் திரவியம் சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, அது வந்து அனாவசியமான வழிகள்ல செலவானாலும் பரவாயில்ல, எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் நான் உனக்காக தான் பண்றேன், உன்னோட ஆணையில தான் பண்றேன், என் கையில எதுவும் இல்லை அப்படின்றத மட்டும் எனக்கு நினைவுபடுத்திட்டே இரு. இந்த நாமத்தை மட்டும் என்கிட்ட இருந்து எப்பயுமே பறிச்சிடாத, இந்த நினைவையும் பறிச்சிடாத. இந்த ஒரு கிராட்டிடியூடு, இந்த எண்ணம் எப்பயுமே எனக்கு நீ வந்து கொடுக்கணும். எப்ப பார்த்தாலும் நான் உன்னை நினைச்சுக்க முடியலன்னா கூட, எப்ப முடியறதோ நான் உன்னை நினைச்சுக்கிறேன். அந்த பக்தியை வந்து என்கிட்ட இருந்து விலகிடாத. அதாவது இவர் திருஞான சம்பந்தர் சொல்ற மாதிரி, நீ வந்து எனக்கு ஒரு சாக்கடையில இருக்கிற புழுவா கூட எனக்கு ஒரு பிறவி கொடு, ஆனா உள்ளுக்குள்ள எப்பயுமே உன்னையே நினைச்சுட்டு இருக்க மாதிரி கொடு. சாக்கடை வந்து உடம்புக்கு தானே ஓட போறது, உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த சைத்தன்யத்துக்கு இல்லையே அப்படின்னு சொல்ற மாதிரி, இந்த நாமாச்சா பசார் கிடைச்ச உடனே அவ்வளோ சந்தோஷமா இருந்ததுன்னா. ஏன்னா அதாவது வந்து பாத்திரம் அறிந்து பிச்சை எடு அப்படிங்கிற மாதிரி, நான் வந்து ஒரு ஓட்ட வளைஞ்ச பாத்திரம், எனக்கும் பகவான் வந்து உங்க மூலியமா இவ்வளவு பேர் நல்லவா இருக்கா, அந்த பெரிய புராண ரம்யா, டாக்டர் சாய் ரம்யா, இவ்வளவு பேர், இந்த தாருண்யா மேடம், எவ்வளவு தயை கூர்ந்து இவாள்லாம் வந்து நீங்க எல்லாம் அனுகிரகம் பண்றதால தானே எனக்கு இதெல்லாம் கிடைக்கிறது இல்லையா? இல்லைன்னா நான் ஒரு துப்புக்கும் ஆகாதவன் தானே. அதாவது நம்மளோட நிலைமை வந்து நம்மளுக்கு தெரியும் இல்லையா? இப்போ வந்து எல்லாரும் சொல்லலாம், ஆனா ஒரிஜினலா நம்மளோட மார்க் ஷீட் வந்து என் கையில இருக்கு இல்லையா? அதாவது வந்து இந்த கிளாஸுக்கு வரும்போது ஏதோ ஜலம் மேலாக்க தெளிஞ்சு ஓடுறதால ராஜீவ் ரொம்ப நல்லவரு, எல்லாமே சூப்பரா பண்றாரு, அவருக்கு உள்ள எண்ணங்கள்லாம் சுத்தமா இருக்குன்னு சொல்றா. ஆனா பக்கத்துல வந்து பார்த்தாதானே தெரியும் அடியில எவ்வளவு சாக்கடை ஓடுறது, எவ்வளவு மலம் தேங்கி இருக்கு அப்படின்னு. என்ன மாதிரி ஒரு அற்ப பிறவிக்கு கூட
இந்த மாதிரி ஒரு நாமாச்சா பசார் அனுகிரகம் பண்ணிட்டான்னாவா. எல்லாம் அம்பாளோட கருணை, எல்லாம் அந்த விட்டலனான அந்த பாண்டுரங்கனோட கருணை. அந்த 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 விட்டல நாமத்தை, அந்த ராம நாமத்தை, அந்த சிவநாமம் தான் நம்மளுக்கு, அதாவது மேஜிக்னா நம்மளுக்கு என்னன்னா அந்த நாமம் மட்டும்தான் மேஜிக். எனக்கு வேற எதுவுமே தெரியாது, எனக்கு இந்த நாமம் மட்டும்தான் தெரியும். இந்த நாமம் வந்து மேஜிக் பண்ணும் தெரியும், ஆனா என்னென்ன மேஜிக் பண்ணும் என்ன ஏதுன்னா எனக்கு தெரியாது. நான் இந்த நாமத்தை சொல்லிட்டே இருப்பேன். சுவாமி விவேகானந்தர் சொல்ற மாதிரி, நான் ஹிமாலயாவை சுத்தி சுத்தி போகும்போது மலைகள்ல அழகா இருக்கு, இந்த மடுக்கள்ல அழகா இருக்கு, அந்த இயற்கை காட்சிகள்ல அழகா இருக்கு. நான் அதை பார்த்து ரசிக்கிறேன். நீங்க எல்லாம் எவ்வளவு அழகா இருக்கேன்னு சொல்றேன். ஆனா அதுங்கெல்லாம் திருப்பி என்கிட்ட வந்து என்ன நீ பாராட்டிட்ட அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும்னு எதிர்பார்க்க மாட்டேன். என்னோட ஆசை, என்னோட விருப்பம், நான் வந்து அதுங்கெல்லாம் அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்ற மாதிரி, இந்த கடவுளோட அன்பு, கடவுளோட பாசம், நம்ம பேர்ல அவர் வச்சிருக்கிற ஒரு அன்பு, நம்ம பேர்ல அவர் காட்டுற ஒரு கருணை, இது வந்து அலாதியானது. நம்மளோட இந்த 1.25 கிலோ சின்ன மூளையால அதை வந்து யூகிக்க முடியாது, அதை கால்குலேட் பண்ண முடியாது. அதனால அதை நம்ம அனலைஸ் பண்றதை விட்டுட்டு, யாருக்கு என்ன அனுகிரகம் கிடைக்கிறதோ, நம்மளுக்கு மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, நம்ம பக்கத்துல இருக்கிறவாளுக்கு மட்டும் இல்ல, உலகத்துல யாருக்கு என்ன நல்லது நடந்தாலும், யாருக்கு என்ன கிடைச்சாலும், பாரு அவனுக்கு கிடைச்சிருக்கு எல்லாம் என் பாண்டுரங்கனோட அனுகிரகம், பத்தியா அவனுக்கு நல்ல வேலை கிடைச்சிருக்கு எல்லாம் பாண்டுரங்கனோட அனுகிரகம்னு. அப்படி யாருக்கு என்ன நடந்தாலுமே இது என் சுவாமியோட அனுகிரகம், என் சுவாமியோட கருணை அப்படின்னு நம்ம பார்க்க 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 அந்த பக்தி துளிகள்லாம் நம்மளுக்குள்ள சேர்ந்து 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 ஒரு நாள் அது வந்து ஒரு பிரம்மாண்டமா ஒரு உருவம் எடுத்து இந்த மாயை திரையாகிய இந்த உலக மாயையை கிழிச்சுண்டு அந்த பாண்டுரங்கன் வந்து சாட்சாத்காரம் பண்ணுவான் நம்மளுக்கு முன்னாடி ஒரு நாள். நம்ம வந்து இன்னும் அந்த அளவுக்கு நம்ம பெரிய பாத்திரம் இல்லை இல்லையா. இப்போ ஒருத்தர் வந்து பாயச விநியோகம் பண்ணிட்டே இருக்கா எல்லா வீட்டுக்கும். நம்ம வந்து எல்லா பாத்திரமும் 10 தேக்க போட்டிருக்கோம். நம்ம கிட்ட ஒரு ஸ்பூன் தான் இருக்கு. அவ ஒரு கங்காளம் ஃபுல்லா பாயசம் எடுத்துட்டு வந்திருக்கா. அந்த கங்காளம் ஃபுல்லா இருக்கிற பாயசத்தை ஸ்பூன்ல விட முடியாது இல்லையா. அந்த ஸ்பூன்ல எவ்வளவு அளவோ அவ்வளவுதான் விட முடியும். அந்த மாதிரி நம்ம மனசான அந்த பாத்திரத்தை வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு விசாலப்படுத்துறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு தூய்மைப்படுத்துறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து அதை பக்குவப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு அந்த பகவானோட அருள் வெள்ளத்தை வந்து நம்மளால வாங்கிக்க முடியும். நம்ம எல்லாரும் ஒரு நாள் வந்து அந்த சுவாமிய வந்து எந்த ரூபத்துல நம்ம விரும்பினோமோ, எந்த நாமத்துல விரும்பினோமோ, அப்ப அதே மாதிரி வந்து நம்ம சாட்சாத்காரம் பண்ண போறோம். அந்த சுவாமி வந்து நம்மளோட பேசதான் போற, நம்மளோட எல்லாம் வந்து விளையாடதான் போற, நம்ம கிட்ட எல்லாமே வந்து பகிர்ந்துக்க போற. அந்த நாள் வந்து இந்த ஜென்மத்துல இருக்கோ, அடுத்த ஜென்மத்துல இருக்கோ, இல்ல அதுக்கு அடுத்த ஜென்மத்துல இருக்கோன்னு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு நம்ம என்ன வேண்டிக்கணும்னா, எனக்கு வந்து உன்னை பார்க்கணும் சுவாமி, அது வந்து அது முக்கியம் இல்ல, ஆனா உன்னை பார்க்கறதுக்கான நான் மெனக்கேடுறேன் இல்லையா, அந்த அனுராகத்தை எனக்குள்ள எப்பயுமே கொடு. எப்பயுமே உன்னோட நாமம் கேட்டா கண்ணுல ஆனந்த பாஷ்பம் வரணும். உன்னை பத்தி நினைச்சுட்டே இருக்கணும். உன்னோட அடியார்களை பத்தி பேசுற இடத்துல நான் போய் கேட்டுட்டே இருக்கணும், சிரவணம் பண்ணிட்டே இருக்கணும். அவ கதையே பேசக்கூடாது, மத்தவங்களை பத்தி பேசக்கூடாது. எப்பயுமே வந்து உன்னை நோக்கி நான் வந்து முன்னேறி வந்துட்டே இருக்கணும். என்னோட தப்புகள் தவறுகள்லாம் நான் வந்து சரி செஞ்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து வேண்டிப்போம். இந்த நாமாச்சா பசார் கத்துண்ட உடனே நான் வந்து அவகிட்ட சொன்னேன். அதனால்தான் நான் என்ன பேசுறேன் என்ன இதுன்னு எனக்கு தெரியல. அது உடனே எனக்கு வந்து உங்ககிட்டலாம் சொல்லணும். ஏன்னா அதாவது ஒரு அற்ப ஜென்மமான எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு அனுகிரகத்தை நாமாச்சா பசார் வந்து எனக்கு பாண்டுரங்கன் வந்து அனுகிரகம் பண்ணிட்டார், விட்டலன் வந்து அனுகிரகம் பண்ணிட்டார் எனக்கு. அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா.